ஹாய், நான் உங்களோட குருநாதன் அட்வொகேட். நீங்கள் எல்லாரும் இந்த நியூஸை நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. லிவிங் ரிலேஷன்ஷிப் நம்ம நாட்டில் சட்டப்படி குற்றம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கல்யாணமான ஒரு ஆண் வேற ஒரு அடல்ட் விமன் கூட அவங்களோட சம்மதத்தோட ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அது குற்றம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இது ஒரு குற்றம் கிடையாதுங்க. இதை அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த மார்ச் 27ஆம் தேதி இது ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 18 வயசான ஒரு பெண் ஒரு மேரேஜான ஒரு ஆண் நபர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுனோ, எங்களோட பொண்ணை ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறி மயக்கி எங்கள் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி போலீஸில் ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸும் செக்ஷன் 87 ஆஃப் பிஎன்எஸ் படி எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் கௌரவ கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அந்த பொண்ணும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல அவங்க மேலே. ஸோ இதை எதிர்த்து தான் அந்த பொண்ணு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விசாரித்த இந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சமூக கருத்துக்களையோ இல்லை ஒழுக்க நெறிகளையோ வச்சு கோர்ட் செயல்பட முடியாது, இது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 2 அடல்ட்ஸ் லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போலீஸோட ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேருக்கும் அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து அவங்க 2 பேரோட உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னோ, அந்த 2 பேரோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு போலீஸ் தாங்க பர்சனலாக ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல் டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க.